என்னது காஃபி கொட்டை இல்லாத காஃபி பொடியா? கெஃபைன் ஃப்ரீ காஃபியா? இதெல்லாம் எப்படிங்க பாசிபிள்? நான் ஒரு காஃபி பிரியர், எனக்கு இதெல்லாம் அது பிடிக்குமா? என்னங்க பேசுகிறீங்க? ஆமாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம வீட்டிலே காஃபி பவுடர், காஃபி கொட்டை இல்லாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உள்ள காலத்தில் 95% ஆஃப் பீப்புள் வந்து காஃபிக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நான் 1 கப் அளவு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கெஃபைன் ஃப்ரீ காஃபிங்கிறது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஐடி பீப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 தடவை வரைக்கும் காஃபி குடிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு காஃபி பீரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஹெல்த்தியான காஃபி பொடி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக ஃபுட் எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறத அவாய்ட் பண்ணலாம். காஃபி குடிக்கிறதுனால எவ்வளவோ கெடுதல் வருது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் காஃபி குடிக்கலாம். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிளாக் கலரில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் நல்லா பிளாக்காக வறுத்துக்கோங்க. எனக்கு மீடியம் ஸ்ட்ராங்கில் போதுங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் நான் விட்டு விட்டு வறுத்துக்கிறேன். கைவிடாமல் இதை கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதான மாதிரியாக இருக்கும். காஃபி பொடி வந்து கருகின மாதிரி ஸ்மெல் வந்துடும். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்கணுமே ஒழிஞ்சு நம்ம அதை கருக விட்டுறக்கூடாது. பிளாக்கை தான் ஆக்குறோம். அந்த வெள்ளை உள்ள அந்த சுண்டலோட தோலை வந்து கருப்பாக தான் மாற்றுறோமே ஒழிஞ்சு நம்ம அதை கருக விடலை. நல்லா பாருங்கள், இது நீங்கள் வணக்கிறப்பே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்குறப்ப இது ஸ்மெல் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் இது நல்ல இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்க டைம்லே வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்தது. ரியல் காஃபி பவுடர் எப்படி இருக்குமோ அதே ஸ்மெல் தான் இதுலேயும் நான் அந்த ரோஸ்ட் பண்ணுறப்பே எனக்கு வந்தது. இது எனக்கு இந்த டைமில் போதுங்கவும் இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா டார்க்காக வறுத்துக்கோங்க. பவுடர் வந்து டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார்லேயே போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு இன்னும் நல்லா டார்க்காக வேணும்னா இன்னும் நல்லா டார்க்காக இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு மீடியமாக போதும், அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். ஹோம்மேட் காஃபி பவுடர் நமக்கு இப்போது ரெடி. நம்மளே ப்ரிப்பேர் பண்ண காஃபி பவுடர் வச்சு எப்படி காஃபி போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்போவும் ஃபில்டர் போடுற மாதிரி இந்த பவுடரை 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டு சுடு தண்ணி ஊற்றி போடுங்க. நான் இன்றைக்கி டைரெக்டாக போடுறேன். இன்றைக்கி நான் சின்ன டம்ளரில் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த காஃபி பவுடரை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபில்டர் காஃபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை டேரெக்டாக சேர்த்து இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வடிகட்டி தான் குடிக்க போகிறேன். ஏன்னா நான் இதை சளிச்செல்லாம் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா நல்லா சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல தூள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அது நல்லா பாலோட மிக்ஸ் ஆகிருக்கும். இது நான் சலிக்காததுனால இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். காஃபி நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லு தூக்கலாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கிறேன். ஹோம்மேட் காஃபி பவுடரில் ரெடி பண்ண காஃபியும் ரெடி இப்போ நமக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடரை
6 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒன்றை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க, ஒன்றை வந்து வெளியிலே வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான காஃபி பவுடர். இதுக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குக்கிங் ஷாட்ஸ் சேனலை. வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until bye bye, signing off from RJ.